Branch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தமிழ்நாட்டில் தனது தலைமையில் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் EPS கூறிய கருத்துக்கு பதிலளித்த முதலமைச்சர், அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற சாத்தான்குளம், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு உள்ளிட்ட சம்பவங்களை சுட்டிக்காட்டி பேசினார். யார் தவறு செய்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், உங்களைப் போல் தொலைக்காட்சியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என நான் கூறவில்லை என்றும் முதலமைச்சர் காட்டமாக தெரிவித்தார். நான் பேசும்போது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒவ்வொரு முறையும் எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்வதாகவும், தைரியம் இருந்தால் நான் சொல்வதை கேட்டுவிட்டு செல்லுங்கள் என்றும் முதலமைச்சர் சவால் விடுத்தார். மும்மொழி கொள்கையை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த முடிவில் அரசு உறுதியாக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் பேசிய அவர், 2025ஆம் ஆண்டு முதல் CBSE உள்ளிட்ட அனைத்து பள்ளிகளிலும் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழை கட்டாயம் படிக்க வேண்டும் எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறினார். பெண்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தொடங்கப்பட்ட பிங்க் ஆட்டோ திட்டம் தொடர்பான 2வது கட்ட அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 20 முதல் 45 வயதுடைய சென்னையில் வசிக்கும் பெண்கள் வரும் ஏப்ரல் 6ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 8ஆம் தேதி முதற்கட்டமாக 100 பயனாளிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிங்க் ஆட்டோ திட்டத்தின் கீழ் ஆட்டோக்களை வழங்கினார். தாவேகா பொதுக்குழு கூட்டம் வரும் 28ஆம் தேதி சென்னை திருவான்மியூரில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கான ஏற்பாடுகளை கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். அங்கு நடைபெற்ற பணிகள் குறித்து மற்ற நிர்வாகிகளிடம் அவர்கள் கேட்டறிந்தனர். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு பணியாற்றி வரும் விஜய், தாவேகா மாவட்ட நிர்வாகிகளின் இறுதி பட்டியலை அண்மையில் வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து வரும் 28ஆம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள பொதுக்குழு கூட்டத்திற்கு தாவேகா தயாராகி வருகிறது. சட்டப்பேரவையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி உறுப்பினர் வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சபாநாயகரிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பரிந்துரைத்துள்ளார். சட்டப்பேரவையில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு தொடர்பான விவகாரத்தில் வேல்முருகன் உரிமையில் பேசியதாகவும், சபாநாயகரின் இருக்கைக்கு அருகே சென்று அவரை கைகளை நீட்டி பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேல்முருகன் அதிக பிரசங்கித்தனமாக நடந்து கொள்வதுடன் அவர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி பரிந்துரை செய்துள்ளார். ஆனால் தன் மீதான குற்றச்சாட்டை வேல்முருகன் மறுத்துள்ளார். ஜாதிவாரி கணக்கெடுப்பில் திமுக அரசு மக்களை ஏமாற்றி வருவதாக அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தான் மாநிலங்களவையில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த மத்திய அமைச்சர், ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக மாநில அரசிடமிருந்து எந்தவித கோரிக்கையும் வரவில்லை என கூறியதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் இருந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பில் தமிழக அரசு அக்கறை இல்லை என்பது தெரிய வந்துள்ளது என்றும் அவர் சாடியுள்ளார். மேலும் மாநில அரசு கொடுக்கும் புள்ளி விவரங்கள் ஏற்கப்படுமா என்ற ஐயத்தை திமுக அரசு எதன் அடிப்படையில் எழுப்புகிறது என்பது புரியவில்லை என்றும் அன்புமணி விமர்சித்துள்ளார். எனவே ஜாதிவாரி கணக்கெடுப்பில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அது குறித்து மத்திய அரசிடம் கேட்டு மேற்கொண்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். மின் மாற்றி பழுதை சரி செய்ய கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் பதிலளித்த அவர், மின்மாற்றியை சரி செய்ய விவசாயிகளிடமோ அல்லது மக்களிடமோ பணம் வசூலித்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
மேலும் 234 தொகுதிகளுக்கும் மின்வாரியம் சார்பில் ஒருங்கிணைப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் முக்கியமான காலி பணியிடங்களை நிரப்ப நிதித்துறை ஒப்புதல் பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். அமைச்சர் செந்தில் பாலாஜி திடீரென டெல்லி சென்று வந்தது ஏன் என்பது குறித்து புகழேந்தி பரபரப்பு தகவலை தெரிவித்துள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜி பாஜகவிடம் சரணடைந்து விட்டதாகவும், எனவே இது தொடர்பாக திமுக அரசு மிக கவனமாக இருக்க வேண்டும் என்றும், இது அரசுக்கு தெரியாமல் இருக்குமானால் அவர்கள்தான் அதனை அனுபவிக்க நேரிடும் என்றும் புகழேந்தி எச்சரித்துள்ளார். டாஸ்மாக் கடைகளில் 1000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ள நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரே நாளில் டெல்லி சென்று திரும்பியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டாஸ்மாக் எதிராக அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க வரும் 25ஆம் தேதி வரை இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளில் 1000 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை நடத்திய சோதனையின் போது தெரிய வந்துள்ளதாக அறிக்கை வெளியிடப்பட்டது. இதை எதிர்த்து டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. அதில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை சட்டவிரோதம் என்றும், டாஸ்மாக் அலுவலகங்களில் இருந்து எடுத்துச் செல்லப்பட்ட ஆவணங்களை திரும்பத் தர வேண்டும் என்றும் அந்த மனுக்களில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் மீது இன்று விசாரணை நடைபெற்றது. அமலாக்கத்துறை சட்டத்துக்கு புறம்பாக சோதனை நடத்தியதாகவும், இது குறித்து எந்த அறிவிப்பும் தரப்படவில்லை என்றும் டாஸ்மாக் வழக்கறிஞர் கூறினார். மேலும் பெண் அதிகாரிகளை கூட காலையில் இருந்து இரவு வரை விசாரணைக்கு வைத்திருந்ததாகவும், மறுநாளும் வரச்சொல்லி நிர்பந்தம் செய்ததாகவும் கூறினார். வாதங்களை கேட்ட நீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு சரமாரி கேள்விகளை எழுப்பியது. பின்னர் வரும் 25ஆம் தேதி வரை இடைக்கால தடை உத்தரவிட்டது. ரயில்வே வாரியம் தேர்வு திடீரென ரத்து செய்யப்பட்டதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ரயில்வே வாரியம் நேற்று அறிவித்திருந்த லோகோ பைலட்டுகளுக்கான தேர்வுக்கு தமிழ்நாட்டில் இருந்து ஏராளமான தேர்வர்கள் சுமார் 1000 கிலோமீட்டர் தூரம் பயணித்து தெலுங்கானா உள்ளிட்ட இடங்களில் தேர்வு மையத்திற்கு சென்றனர். ஆனால் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் காலையில் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் கடும் ஏமாற்றமடைந்த தேர்வர்கள் இதற்காக அதிக தொகை செலவு செய்து வந்ததாக வேதனை தெரிவித்துள்ளனர். இதற்கு பல்வேறு தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் தேர்வர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என முத்தரசன் கேட்டுக் கொண்டுள்ளார். ₹10,000 எப்படி தரமான மடிக்கணினி வழங்க முடியும் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பியுள்ளார். 20 லட்சம் வாங்க 2000 கோடியை தமிழக அரசு பட்ஜெட்டில் ஒதுக்கியுள்ளது. இது தொடர்பாக அவர் கேள்வி எழுப்பினார். தரமான மடிக்கணினியை வெறும் ₹10,000 எப்படி வழங்க முடியும் என அவர் வினவினார். எனவே இதற்கான நிதியை தமிழக அரசு உயர்த்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இனி தன்னை ஹிந்தி இசை என அழைக்கக்கூடாது என தமிழிசை கடும் கோபத்துடன் பேசியுள்ளார். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பேசிய அவர், ஹிந்தி படியுங்கள் என கூறுவதால் திமுகவினர் தன்னை ஹிந்தி இசை என பட்டப்பெயர் வைத்து அழைப்பதாக தெரிவித்துள்ளார். இனி இப்படி அழைத்தால் தனக்கு கெட்ட கோபம் வரும் என்றும், திமுகவினர் தான் தமிழை வளர்த்தார்களா என்றும், நாங்களும் தமிழர்கள் தான் என்றும், எங்களுக்கும் தமிழ் உணர்வு இருக்கிறது என்றும் தமிழிசை காட்டமாக பேசினார். குட் பேட் அக்லி பட டீசர் மற்றும் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அனைத்தும் இணையதளத்தில் சக்கை போட்டு வரும் நிலையில் படத்தின் எதிர்பார்ப்பு எகிரிக்கொண்டே போகிறது. இந்த நிலையில் அப்பாவுக்கும் மகனுக்குமான பாச பிணைப்பு படத்தில் இருப்பதாக இயக்குனர் ஆதிக் குறிப்பிட்டுள்ளார். டீசரில் இளமையான மற்றும் வயதான தோற்றங்களில் அஜித் இருப்பதால் அவர் 2 கதாபாத்திரங்களில் நடிக்கிறாரா என்ற கேள்வி ரசிகர்களின் மனங்களில் எழுந்துள்ளது.
ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு வரும் 30ஆம் தேதி சல்மான் கானின் சிக்கந்தர் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த திரைப்படத்தில் ராஷ்மிகா, காஜல் அகர்வால், சுனில் ஷெட்டி, சத்யராஜ் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். டீசர் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் படத்தின் ரிலீஸ் தேதி சல்மான் கான் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை